ராகுல் காந்தி ஒரு குழந்தை மாதிரி ஐஸ்கிரீமு பால்கோவா அப்படின்னு எதிர் குதிச்சு ஓடி போய் வாங்குறாரு. அவரால யாருக்குமே எந்த விதத்துக்குமே பிரயோஜனமே கிடையாது அப்படின்னுட்டு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த காங்கிரஸையும் பப்புஜி அவர்களையும் போட்டு கலாய்ன்னு கலாச்சி தள்ளியிருக்காரு. அது பற்றி பார்க்க போறோம். அடுத்து சிவகங்கை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பயங்கரமா ஒரு ஒலரி வசமா சிக்கியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய திருச்சி சூரிய சிவானா இருக்கார் இல்லையா, அவரு திமுக எம்பி திரு டி.ஆர். பாலு மற்றும் திமுக அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா அவர்களுடைய ஒட்டுமொத்த மானத்தை வாங்கியிருக்காரு. உண்மையாலேயே இறங்கி சம்பவம் செஞ்சிருக்காரு. அது என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாரத தேசத்துல எல்லா தேர்தல்களுமே தொடர்ந்து பாஜக வின் பண்றதுக்கு பாஜக காரங்க, பாஜக தொண்டர்கள், பாஜக ஆதரவாளர்கள், பொதுமக்கள் இவங்கெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலும் இன்னொரு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது நம்மளுடைய பப்புஜி அவர்கள் தான். மோடி அவர்களும் பாஜகவும் இந்த ஒரு நிலைக்கு இருக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். நம்ம பப்புஜி அவர்கள் பிஜே யாத்ரா சொல்லி ஒரு நடத்திருந்தாரு. அதாங்க இந்த பாரத் ஜோடோ யாத்ரா. அந்த யாத்திரை எங்கெல்லாம் நடந்ததோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல நடந்த எல்லா தேர்தல்களிலும் பாஜக தான் வின் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு நடந்தும் நம்முடைய பப்புஜி அவர்கள் அடங்கவே இல்லை. ஆனாலும் அந்த பிஜே யாத்திராவை அவர் நடத்திட்டு தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாஜக சூப்பரா ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை பார்லிமெண்ட்லயே நம்முடைய பப்புஜி அவர்கள் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் இவரு தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா பாஜகவுக்கு எதிராக நான் அரசியல் பண்றேன்னு சொல்லி இவர் காங்கிரஸ நல்லா காலி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா பப்புஜி அவர்கள் தமிழகத்துக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக வந்திருந்தாரு. அவர் பிரச்சாரம் பண்ண மாதிரி பெருசா நான் எங்கேயும் பார்க்கல. பிரச்சாரம் பண்ணாரு, ஆனா தமிழகத்துக்கு வந்தாரு. ரோட்ல இருந்த அந்த மீடியேட்டரை எகிரி குதிச்சு ஓடி போய் ஸ்வீட்டு கடையில ஒரு ஸ்வீட்டும் வாங்கினாரு. அங்க அவர் வாங்கின அந்த ஸ்வீட்டுக்கு ஜிபேவோ போன்பேவோ பண்ணாம யாருடைய காசை வாங்கி அவங்க கிட்ட காசு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரு இந்த மீடியேட்டரை, இந்த சென்ட்ரல் மீடியேட்டரை தாண்டது ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் மேல வழக்கே போட்டிருக்கணும். ஆனா அதை பத்தி எல்லாம் யாரும் பேசாம இந்த காங்கிரஸ் உடைய அறவைக்காட்டு ஆதரவாளர்கள், நம்முடைய தற்கூரி ஊப்பிகள், இவங்க எல்லாருமே பாத்தீங்களா பப்புஜி அவர்கள் எப்படி மீடியேட்டர் எகிரி குதிச்சாரு, எவ்வளவு சாதாரணமான மனிதர், நம்மள மாதிரிதான்ப்பா இவரு இருக்காரு, கண்டிப்பா இவரு இந்த நாட்டுடைய பிரதமரா ஆகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபயர் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடை தகரடப்பா மண்டைகளா, எகிரி குதிச்சு ஓடி போறது, சைக்கிள் ஓட்டுறது, வெங்காயம் தயிர்னு சொல்லி ரைத்தாவை ரெடி பண்றது, எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு நாட்டுடைய பிரதமர் ஆகிறதுக்கான தகுதிகளா? என்னடா நீங்க இப்படி வடிகட்டின தற்கூரிகளா இருக்கீங்க. நேத்தே நம்மளுடைய அண்ணாமலை அண்ணன் என்ன பண்ணியிருந்தாரு, தினமலர் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல நம்மளுடைய பப்புஜி அவர்களையும் காங்கிரஸும் கலாச்சி தள்ளிட்டாரு. உண்மையிலே பயங்கரமா கலாச்சி தள்ளிட்டாரு. என் மனசுல இருந்த பாரதியே இந்த மனுஷன் இறக்கி வச்சிட்டாரு. தடித்த வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. ஆனா கலாச்சார விதம் இருக்கு பாருங்க, அது தரம். அப்படி என்னெல்லாம் சொல்லி இந்த காங்கிரஸையும் பப்புஜி அவர்களும் கழுவி ஊத்திருக்காரு அப்படிங்கிறத நீங்களும் பாருங்க. ஸ்டாலின் சொல்றாரு, ராகுல் பிரச்சாரத்துக்கு வந்த உடனே இத்தனை முறை மோடி வந்தார்ல, எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி க்ளோஸ் ஆச்சு? அந்த 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 அப்படியே ஜம்ப் அடிச்சு டிராஃபிக்கை வயலேட் பண்ணி, இதே நீங்கள் நானும் அந்த டிவைடரை தாண்டிங்கன்னா இன்னொரு காலையில் எஃப்ஐஆர் போட்டிருப்பான் போலீஸ். ஒரு நேஷனல் லீடர் ஹூஸ் aspiring to be a prime minister, 17 வருஷமா ஆஸ்பிரேஷன். பேரிகேட் இஸ் மென்ட் ஃபார் பீப்புள் நாட் டு கிராஸ். அது அப்படியே ஒரு ஜம்ப் அடிப்பாராமா பேரிகேட்டை. அதை 2 பேர் அப்படி போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம போட்டு ராகுல் காந்தி ஜம்ப் அடிச்சு போய் ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டார். இதனால ராகுல் காந்தி அப்படி பண்ணுனால அப்படியே களம் மாறிடுச்சா? இது முட்டாள்தனமா இல்லையா சார்? நீங்களும் நானும் சிங்கானல்லூர்ல பேரிகேட்டை ஜம்ப் பண்ணி போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டா நாளை காலையில் உங்க மேல எஃப்ஐஆர் போட மாட்டாங்க நீங்க சொல்லுங்க. 100% எஃப்ஐஆர் போன இட்ஸ் a bloody violation. பேரிகேட் போடுறதே மனுஷன் கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் பேரிகேட் போட்டிருக்காங்க. இதுல எப்படி சார்? சின்ன புள்ள சார் ராகுல், பாவம் சார், சின்ன குழந்தை. அந்த ஸ்கூல் குழந்தைலாம் பையன் அங்க பாரு கேண்டி இருக்கு, அதை அப்படி தாண்டி குதிச்சு அங்க ஓடு, அப்படிதான் இருக்காரு. நீங்க அந்த வீடியோ பாருங்க. அப்படி ராகுல் காந்தி உள்ள போற மாதிரி போவார், ஒருத்தர் நைஸா வந்து பணம் கையில கொடுப்பான், அப்படி பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்குவார். அவர் அங்க போய் ஸ்வீட் வரலாம் வாங்கிட்டு அப்படி பணத்தை அடி பேக்கெட்ல கொடுக்குற மாதிரி நல்ல அந்த வீடியோ பாருங்க. ஒரு காமெடியன் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல் ஒரு ஷோ பண்ணா எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ராகுல் காந்தியினுடைய மைண்ட் செட்டே ஒரு சின்ன குழந்தையினுடைய மைண்ட் செட். அவர் ஹாப்பியா இருக்கணும். அப்படி இப்போ கேரளா போனோமா அப்படியே சட்டை கழட்டிட்டு அப்படியே கடலுக்குள்ள ஜும்முன்னு குளிச்சு சொல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்க தெரியும். இன்னைக்கு ராகுல் காந்தி பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, நீச்சல் அடிச்சா பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம், பேரிகேடை தாண்டி குதிச்சா பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம், புஷ்அப் பண்ணா பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம், பாரத் ஜோடோ யாத்திரை 100 மீட்டர் ஓடினா பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம். நீங்க பிடி மாஸ்டர் வேலைக்காசர் எடுக்கிறோம். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வேற, பிடி மாஸ்டர் வேற. ராகுல் காந்திக்கு யார் புரிய வைப்பாங்க சார்? அவர் பிடி மாஸ்டருக்கு ஆள் இருக்கிற மாதிரி 2 வருஷமா இந்த சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. சித்தாந்த போர் இது அப்படிங்கிறாரு. என்ன சித்தாந்த போர் சார்?
ராகுல் காந்தி. இந்த தேர்தல் சித்தாந்தத்துக்கான போர் அப்படிங்கிற. சரி, இந்தி கூட்டணி இவங்க ஒன்னா இருக்காங்களா? ராகுல் காந்தி சொன்னார், நாங்க கம்யூனிஸ்ட்லாம் இந்தி கூட்டணி, சித்தாந்த போர் எங்களுக்கும் பாஜகவுக்கும். உடனே ராகுல் காந்தி அப்படியே ஃபிளைட்டு போய் கேரளாவில் இறங்கி வயநாடு போன உடனே சிபிஎம் பினராயி விஜயன் சொல்லுவார், ராகுல் காந்தி இஸ் a fraud. அவர் ஒரு கள்ள உறவு வச்சிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பார்ட்டியோட, கொடி கூட போடாம அப்படியே போறாரு. யார் சொன்னது? விஜயன் சொன்னது. ஸோ அப்போ உள்ளூர்ல நீ சண்டை போட்டுக்குவ, அங்க சித்தாந்தம் இல்லை. டெல்லிக்கு போனா உங்களுக்கு சித்தாந்தம் இந்தி. இது காமெடியா தெரியலையா சார் உங்களுக்கு? அதாவது ஒரே டேபிள்ல கம்யூனிஸ்டும் ராகுலும் டெல்லியில் உட்காந்து பிஸ்கட் சாப்பிடுவாங்க. 2 பேரும் தனித்தனியா கை குடிக்கிட்டு கிளம்புவாங்க. 2 ஃபிளைட்டும் திருவனந்தபுரம் ஏர்போர்ட் லேண்ட் ஆனே சட்டை பிடிச்சுக்குவாங்க. ஏன்னா சார் மக்கள் பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு யாராச்சும் போடுவாங்களா சார்? இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாராச்சும் ஓட்டு போடுவாங்க? என்ன சித்தாந்த போர்? அப்ப கேரளாக்குள்ள மட்டும் சித்தாந்தம் இல்ல, கேரளாக்கு வெளியே சித்தாந்தம் வந்துடும். இதான் இந்தி கூட்டணி. என்ன மாதிரி பண்றாங்க பாருங்க சார். இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா யாராச்சும் ஓட்டு போடுவாங்களா சார்? என்ன சார் இது? மனுஷன் எப்படி வச்சு செஞ்சிருக்காரு பாருங்க. இப்போ பூஜை அவர்கள் குழந்த மாதிரி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, இன்னொருத்தங்க கிட்ட காசு வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. 17 வருஷமா சர்க்கஸ் காட்டிட்டு இருக்காரு. இது மாதிரிலாம் பண்ணா பிஎம் ஆயிரலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பிஎம்காக வராரா இல்லைன்னா பிடி மாஸ்டருக்காக வராரா? உண்மையாலே பப்பூஜாவோட இமேஜ டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ இந்த காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு பற்றி சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, அது உண்மைதாங்க. தமிழகத்துல இவங்க 2 பேர் பயங்கர அந்யோன்யமா இருப்பாங்க. ஆனா கேரளால சூப்பரா அடிச்சுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா நீட்டிற்கு எதிராக 2 பேருமே பேசுவாங்க, ஹிந்திக்கு எதிராக 2 பேரும் பேசுவாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க நீட்டுக்கு ஆதரவும் கொடுப்பாங்க, ஹிந்திக்கு ஆதரவும் கொடுப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரெட்டை கதிரை மாதிரி இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்னா சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா கேரளால ரத்தம் வர மாதிரி அடிச்சுப்பாங்க. ரத்தம் வரும், லிட்டரலி ரத்தம் வர மாதிரி அடிச்சுப்பாங்க. நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, இந்த கம்யூனிஸ்ட் விட்டு கொடுக்கணுங்க, பப்பூஜி அவர்களுக்கு விட்டு கொடுக்கணும், காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்கணும். இந்த பாஜகவுக்கு எதிராக இப்ப அரசியல் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல இத மாதிரிலாம் விதண்டாவதம் பண்ணலாமா? காங்கிரஸுக்கு விட்டு கூத்தாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு முட்டு கொடுத்து கம்யூனிஸ்ட கழுவி ஊத்திருப்பாரு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். நீங்களே சொல்லுங்க, அவன் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? காங்கிரஸ் வளர்றதுக்கு அவன் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? பப்பூஜி அவர்கள் வின் பண்றதுக்கு அவன் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? கேட்டா இப்ப நடக்கிறது ஒரு பெரிய யுத்தமா, இதுல பாஜக வின் பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான் சோலி முடிஞ்சிருமா? என்ன சார் கதை விடுறீங்க? நீங்க விடுற கதை எல்லாம் நியாயமா இருக்குதா சார்? இதை பார்த்தா மக்கள் சிரிக்க மாட்டாங்களா சார்? அப்புறம் நம்ம பப்பூஜி அவர்கள் குறித்து இன்னொரு மேட்டரும் சொல்லி ஆகணும். 2019 அந்த தேர்தல் காலகட்டத்துல தமிழகத்துக்கு வந்திருந்தார் இல்லையா இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக, எப்படி இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு ரீடியேட்டர்லாம் எகிரி குதிச்சு ஓடி போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிடாரோ, அதே மாதிரி 2019 அந்த தேர்தல் காலகட்டத்திலையும் இங்க வந்திருந்தாரு. தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தாரு. ஆனா தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரானா? கிடையாது. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு குக்கிங் சேனல்ல போயிட்டு வெங்காயம், தயிர், அப்புறம் பச்சை மிளகா இதெல்லாத்தையும் போட்டு ரைத்தாலாம் பண்ணியிருந்தாரு. அந்த சேனலை நல்லா யூஸ் பண்ணி காங்கிரஸ் அவங்களுடைய கட்சியை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு தாத்தாக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி ஹெல்ப் ஒண்ணு கேட்டிருந்தாங்க, பப்பூஜி அவர்கள்கிட்டயே கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்முடைய பப்பூஜி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு தெரியுங்களா? நீங்களே பாருங்க. நெல்லையில் ராகுல் காந்தியிடம் வில்லேஜ் குக்கிங் சேனல் குழுவை சேர்ந்த தாத்தா பெரிய தம்பியின் இதய நோய் சிகிச்சைக்கு உதவி கேட்டிருக்காங்களாம். அதுக்கு பதிலளித்த ராகுல் காந்தி, இப்படி எல்லாம் என்ன தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு கராரா சொல்லிட்டாராம். இத கேட்ட அந்த குழுவினர் 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் நம்மள நல்லா பயன்படுத்திட்டு இன்னைக்கு நாம உதவி தேவை அப்படின்னு நிக்கிறப்ப நம்மள விரட்டி அடிக்கிறாங்களே அப்படிங்கிற அதிர்ச்சியிலையும் மன உளைச்சலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. போன வருஷம் நாங்க வெளிநாடு செல்ல உதவுறன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க பணம் கூட கேட்கலீங்க, நவீன சிகிச்சை அளிக்க ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு தான் கேட்டோம். ஆனா அவங்களோட சுய விளம்பரத்துக்காக எங்களை பயன்படுத்திட்டு இன்னைக்கு நாங்க ஒரு தேவைன்னு அவங்க கிட்ட போய் நின்னா எங்களை நிராகரிக்கிறாங்களே அப்படிங்கிற விரக்தியில இருக்காரா நம்மளுடைய வில்லேஜ் குக்கிங் தாத்தா. 2019 கிடையாது, 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு நம்முடைய பப்பூஜி அவர்கள் இங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருக்காரு. அப்போதான் இது மாதிரியான கூத்துலாம் நடந்திருக்கு. சாரிங்க, நான் 2019 சொல்லிட்டேன், 2019 கிடையாது, 2021. இது மாதிரி செயல்களை இப்போ ஒண்ணு காங்கிரஸ் செய்யல. காங்கிரஸோடைய வரலாறு இப்படிதான். தயவு செய்து காங்கிரஸோடைய வரலாறை போய் பாருங்க. நம்முடைய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள், பட்டேல் அவர்கள், ராம் சர்மா முகர்ஜி அவர்கள் சொல்லிட்டு எல்லாருமே இவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு காரியம் ஆன உடனே அவங்கள கட்டி விட்டாங்க. பட்டேல் அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதல் பிரதமரா ஆகியிருக்கணும். ஆனா உள்ள பூந்து கேம் விளையாடி நேரு அவர்களை பிரதமர் ஆகிட்டாங்க. இத்தனைக்கும் நேரு அவர்கள் அப்ப நடந்த வாக்குப்பதிவுல தோத்து போயிட்டாரு. தோத்து போன ஒரு நபரை தான் முதல் பிரதமரா இவங்க எல்லாருமே அறிவிச்சாங்க.
இது மாதிரி ஏகப்பட்ட கதைகள் காங்கிரஸுக்கு பின்னாடி இருக்கு. தயவு செய்து காங்கிரஸுடைய வரலாறை போய் பாருங்க. அவங்களுடைய வேலையே இதுதான். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த கர்மா தான் இப்ப பப்புஜி அவர்கள் அனுபவிச்சுட்டு வராரு. அடுத்து சிவகங்கை தொகுதியுடைய காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் மக்கள் கிட்ட தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கும்போது நடுவுல உலகமாக பொய்ய ஒண்ணு சொல்லி பேசியிருக்காரு. பாஜகவுடைய ஹிந்தி அஜெண்டா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. இத பாருங்களேன். தி ஹிந்தி அஜெண்டா ஆஃப் பிஜேபி போட்டுட்டு அவர் பேசின ஒரு வீடியோவையும் அவரே ஆட் பண்ணிருக்காரு. அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கும் தயவு செய்து பாருங்க. இங்கிலீஷ்ல பேசினா அவங்க பதில் ஹிந்தியில தான் சொல்லுவாங்க. எல்லா நோட்டிபிகேஷனும் ஹிந்தியில தான் வருது. அவங்க ஏதாவது சட்டத்துக்கு பேர் வச்சா கூட ஹிந்தியில தான் பேர் வைக்கிறாங்க. ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது. எதுவுமே இந்தியை தவிர வேற எந்த மொழிக்கும் முன்னுரிமை கொடுப்பது கிடையாது. இது எவ்வளவு பெரிய பொய்னா அவ்வளவு பெரிய பொய். திரு கார்த்தி சிதம்பரம் அவருடைய தந்தை திரு சிதம்பரம் இருக்காரு இல்லையா, அவரு மத்திய நிதியமைச்சராகவும் இருந்திருக்காரு, மத்திய உள்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. உள்துறை அமைச்சரா இருக்கும்பொழுது திரு சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்களும் பாருங்க. महत्वपूर्ण अवसर पर हमारे मध्य महामहिम उपराष्ट्रपति की उपस्थिति हम सभी का सौभाग्य है। आशा करता हूं कि आप राजभाषा हिंदी को पूरे देश की भाषा के रूप में विकसित करने में पूर्ण संपर्क से जुटे रहेंगे। ஹிந்தி திவஸ் அப்படிங்கிற ஒரு தினத்துல மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிதம்பரம் டிமாண்டட் ஹிந்தி டு பி மேட் நேஷனல் லாங்குவேஜ், ஹிந்திய இந்த நாட்டினுடைய தேசிய மொழியா ஆக்கணும் சொல்லிட்டு இவரும் பேசியிருக்காரு. ஆக்சுவலி உள்துறை அமைச்சரா இருக்கிறவங்க இது மாதிரியான விஷயங்களை தான் பேசுவாங்க. நம்மளுடைய அமித்ஷா அவர்களும் இது மாதிரி தான் பேசியிருக்காரு. ஆனா அமித்ஷா அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த சோ கால்டு ஊபி ஊடகவாதிகள் எதை மாதிரி எல்லாம் பேசி அந்த ஒரு விவகாரத்தை பூதாகாரமா வெடிக்க வச்சாங்க அப்படிங்கிறத நாம எல்லாருமே பார்த்தோம். ஏதோ முதல் தடவை உள்துறை அமைச்சர் இப்படி பேசின மாதிரியும் பாஜக வேணும்னே ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இங்க இருந்த ஊபி ஊடகவாதிகள் பண்ண விஷயங்களா இருக்கு. எப்பா, அதுக்கும் முன்னாடி உள்துறை அமைச்சரா இருந்தவங்களும் அப்படிதான் பேசியிருக்காங்க. நம்முடைய சிதம்பரம் அவர்கள் சிதம்பரம் அவர்களும் இப்படிதான் பேசியிருக்காரு. இப்ப நம்முடைய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாரு, என்ன சார் சிதம்பரம் அவர்கள் இந்த நாட்டோடைய தேசிய மொழியாக ஹிந்தியை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க அப்படியே உல்டாவா பேசுறீங்களே. ஆனா இதையும் நம்பி அங்கிருந்த மக்கள் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம திருச்சி சூர்யா சிவா என்ன பண்ண தரமான சம்பவத்தை பாருங்க. சரக்கு பாட்டிலோடைய உற்பத்தியாளர் அவர் சாராய ஆலை வைத்திருக்கிறார். கோல்டன் ரெக் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தின் பெயர். என்னங்க தப்பு? அரசாங்கத்தோட அனுமதியோட தானே நடத்துறாரு. அவர் என்ன இல்லீகலா சாராயம் காய்ச்சுறாரா? காலி நாட்டில இல்லீகலா சாராயம் காய்ச்சுவதற்கும் அனுமதி உண்டு, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் கம்பெனி வச்சிருக்கிறதுல இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர்கள் தயாரிக்கக்கூடிய இந்த சரக்கு மட்டும் 60 ரூபாய் 70 ரூபாய் தான் ஒரு குவார்டர். அதிகபட்ச ஒரு குவார்டரின் விலை 200 230 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பெரிய கேன் மாதிரி இருக்கும், அது உள்ளார தண்ணியில ஹான்ஸ் இருக்குல்ல, எல்லா விஷயங்க வச்சுட்டு தெரிவாங்க. ஹான்ஸ நாள் கணக்குல ஊற வச்சு அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதா அந்த சரக்கு. அந்த அவனுக்கு தேவை பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் கரெக்டா இருக்காங்கன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஹான்ஸ ஊற போட்டுறான். 60 ரூபாய் 70 ரூபாய் இதெல்லாம் குடிச்சானா ஒரு வருஷத்தை போய் சேரலன்னா என் கேரண்டி, மோடிகா கேரண்டி மாதிரி டிஆர்பி ராஜா கேரண்டி. அதாவது இந்த ஆன்சு புகழெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதை ஊற வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இது மாதிரி சரக்கு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திருச்சி சூர்யா சிவா வைக்கிறாரு. திரு டிஆர்பி ராஜா அவர்கள் யாருன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவங்களுக்கு சொந்தமான அந்த சாராய ஆலையில இதை மாதிரிதான் அவங்க சாராயத்தை உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிறத திருச்சி சூர்யா சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு அவங்க யாச்சும் பதிலடி கொடுப்பாங்களா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நடுவுல பாருங்க, இந்த சாராயத்தை காய்ச்சின விஷயத்த சொல்லி இந்த திமுகவும் போட்டு பொழந்திருக்காரு. கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகளை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இத பாருங்க, நீட் ரத்து கிடையாது, அண்ணாமலை திட்டவட்டம். கோவை சுல்தான்பேட்டை ஒன்றியத்துக்குட்பட்ட சின்ன வதம்பச்சேரி கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை எண்ணற்ற ஏழை மாணவர்களின் கனவை நனவாக்கி வருகிறது நீட் தேர்வு. எனவே எங்கள் உயிரே போனாலும் நீட் தேர்வு ரத்து என்பது கிடையாது என திட்டவட்டமாக கூறினார். இங்க நீட்டை வச்சு எப்படிப்பட்ட பாலிடிக்ஸ் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க போடுற முதல் கையெழுத்து நீட் ரத்து தான் அப்படி மாதிரி சொல்லிட்டு தான் இவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க. ஆனா அண்ணாமலர்கள் அதை வச்சு பெருசா அரசியல் பண்ணாம நீட் தேர்வை கட்டாயமா நாங்க நீக்க மாட்டோம், அதுக்கு தடையே கிடையாது, எங்க உயிரே போனாலும் நீட் தேர்வு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஏழை மாணவருடைய இந்த டாக்டர் ஆகக்கூடிய கனவை இந்த நீட்டு தான் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு. ஸோ நீட் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறத அண்ணாமலர்கள் அடிச்சு சொல்லியிருக்காரு. இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும்
திமுக இது மாதிரி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு திமுக சொன்ன மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள், இந்த கமலஹாசன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக தலைவர் சொல்லி இவங்க எல்லாருமே நீட் தடை, நீட் தேர்வை ரத்து பண்ணணும், நீட் இருக்கவே கூடாது அது மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பட்டி மேல போய் இந்த நீட் என்ற விஷயத்த கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, நம்முடைய பப்புஜி அவர்களே சொல்லியிருக்காரு, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த நீட்டை எடுத்துருவோம் அப்படிங்கிறத காங்கிரஸே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பாத்துவாங்க இந்த நீட்டை வச்சுட்டு இவங்க எப்படி எல்லாம் அரசியல் பண்றாங்க. நீட்டு அடுத்து பாருங்க, நக்சல்கள் 29 பேர் சுட்டு கொலை. சத்தீஸ்கர் மாநிலம் கான்கேர் மாவட்டத்தில் நடந்த என்கவுண்டரில் நக்சல் அமைப்பினர் 29 பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டு கொலை. இந்த நக்சல் மாதிரியே நிறைய அர்பன் நக்சல் சொல்லியிருக்கானுங்க. அவனுங்களை நீங்க சுட வேணாம், ஜஸ்ட் உள்ள தூக்கி போடுங்க போதும். அவனுங்களோட அல்டாஷன் தாங்க முடியல. அதுவும் இங்க உட்கார்ந்துகிட்டு பயங்கரமா பிரைன் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டுக்கு எதிரான விஷயங்கள்லாம் பேசி வந்துட்டு இருக்காங்க. அவனுங்களை தூக்கி உள்ள வைங்க, அது போதும். கடைசியாக இது பாருங்க, ஏஐ ரோபோவிடம் ஜோதிடம் கேட்ட தமிழிசை. தென் சென்னையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் தமிழிசை ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ரோபோவிடம் தனது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று ஜோதிடம் கேட்டு கலந்துரையாடினார். அந்த ரோபோ என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிறதா நமக்கு அவசியம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல நம்முடைய தமிழிசை மேடம் எவ்வளவு நாசுக்கா திமுகவை கலாச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளி ஜோசியர் கிட்ட ஜோசியம் கேட்டிருக்காங்க. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வேட்பாளர் திரு தங்கர் பச்சன் அவர்கள் ஜோசியம் கேட்டிருக்காரு. அவரு வின் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த கிளி ஜோசியரை கைது செஞ்சு உள்ள வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை இமிடியேட் பண்ற மாதிரி தமிழிசை மேடம் என்ன பண்ணிருக்காங்க, ரோபோ கிட்ட போயிட்டு ஜோசியம் கேட்டிருக்காங்க. இப்ப இத மாதிரியான விஷயம் நடந்ததுனால அந்த ரோபோயும் கைது செஞ்சு உள்ள வைப்பாங்களா? அப்படி மட்டும் நடந்ததுன்னா இந்த உலகத்திலேயே முதல் முறையாக ரோபோவை கைது செய்தது நம்மளுடைய அரசாக தான் இருக்கும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பாப்போம். சொல்லாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திரன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.